This is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ரேட் கால்குலேட்டர் அப்படின்னா என்ன, ஸோ அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொல்லி தரப்போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரில் ஜஸ்ட்டு புக்கிங் பேஜ் போயிடுறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு 200 கிலோமீட்டருக்கு பில் கேட்குறாங்க அப்படின்னாக்கா 200 கிலோமீட்டர் என்ட்ரு பண்ணாக்கா அதுக்கான டேரிஃப் வந்து கீழே வந்துடும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் அங்கே போயிட்டு இந்த பாக்ஸில் 250 கிலோமீட்டர் அப்படின்னு என்ட்ரு பண்ணும்பொழுது, ஸோ நான் ஒரு போல்ட் அப்படின்ற வண்டியை பண்ணும்பொழுது அதுக்கான இது வந்துடும். இப்போ கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஒரு 12 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மேலே ஒவ்வொரு மணி நேரம் யூஸ் பண்ணுறதுக்கும் 4 மணி நேரத்துக்கு 4×32 320 ரூபா ஆடாகி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம இதுவே ரேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாக்கா அத்தனை மணி நேரத்தை யூஸ் பண்ணாக்கா அதுக்கான அமௌண்ட் அக்யூரேட்டாக வந்துடும். ஸோ அதை நான் எப்படி அப்படின்றத சொல்லி தரப்போகிறேன். அதே போல் இந்த சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் 1000 கிலோமீட்டருக்கு வரலைக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டேரிஃப் பார்த்து சொல்ல முடியும். 1000க்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரேட் கால்குலேட்டரை வச்சு தான் பில் க்ளோசிங்காக இருந்தாலும் சரி, டேரிஃப் எக்ஸ்பிளனேஷனாக இருந்தாலும் சரி, ரேட் கால்குலேட்டரை வச்சு தான் சொல்லணும். ஏன்னா 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறது ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் டேரிஃப் சொல்ல முடியும். இப்போ ஒரு 1100ன்னு போயிடுச்சுனாக்கா நீங்கள் இதை பார்த்துலாம் டேரிஃப் சொல்ல முடியாது. 1500ன்னு இதை பார்த்து டேரிஃப் சொல்ல முடியாது. அதே போல் அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வந்து ரேட் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாங்க, இப்போ நான் வந்து டிரான்சாக்ஷன் போயிட்டு ரேட் கால்குலேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து பப்ளிக்கு மினி வண்டிக்கு இப்போ நான் கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 200 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹில்ஸ் கிலோமீட்டர் எதுவும் கிடையாது. ஹவர்ஸ் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீ ஹவர்ஸ் வந்து 7 மணி நேரம். இப்போ நான் கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, நான் 7 மணி நேரம் யூஸ் பண்ண மாட்டேன், 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக 3 மணி நேரம். ஸோ அந்த 3 மணி நேரத்துக்கு 3/24 ஆடாகி 240 ரூபா ஆடாகி இங்கே வந்து காட்டிடும். இப்போ நான் அதர் சார்ஜஸ் ஏதாவது டோல்கேட்டு பார்க்கிங்கு இல்லை ஏதோ நீங்கள் இப்போ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா இதை ஆட் பண்ணி இதே காட்டிடும். ஸோ அதர் சார்ஜஸ் டூரில் போய்ட்டு இன்னொரு 85 ரூபா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 85 இங்கே வந்து ஆடாகி ஸோ இதில் வந்து பில் அமௌண்ட் காட்டிடும். ஸோ இதுதான் வந்து ரேட் கால்குலேட்டர். ஸோ இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1000 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுனாக்கா நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் வந்து பில் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாருனாக்கா அதை பார்த்துங்க. ஸோ இதுக்கு ஹில்ஸ் எதுவும் கிடையாது. ஹவர்ஸ் வந்து 40 ஹவர்ஸ் ஃப்ரீ ஹவர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு 2 நாள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 24 48 நீங்கள் 48 போட்டிங்கனாக்கா ஸோ அதுக்கான அமௌண்ட் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதில் அதர் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுன்னா நீங்கள் 0ன்னு போட்டுங்க. இங்கேயும் அதர் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுன்னு நீங்கள் இது மாதிரி போட்டுங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட் இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு 1200 கிலோமீட்டர் யூஸ் பண்ணாக்கா அதுக்கான டேரிஃப் இங்கே வந்துடும். இன்கேஸ் இப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து மினி இல்லை எனக்கு செடான் டைப் சொல்லுங்க அப்படின்னாக்கா செடான் டைப்புக்கான டேரிஃப் இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து மினி டைப்புக்கு வந்து இப்போ பாருங்கள் போட்டோன்னே முன்னாடி செடானுக்கு 15,000, இப்போ மினி டைப்புனாக்கா இது மாதிரி. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்னோவாவுக்கு கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இன்னோவாவுக்கான வண்டி இங்கே வந்து ஆட் ஆகியிருக்கும். அதே போல் தவேராவுக்கு கேட்குறாங்க அப்படின்னாக்கா தவேராவுக்கான இதே எனக்கு வந்து ஏசியில் கொடுன்னு கேட்குறாங்கனாக்கா ஏசிக்கான அமௌண்ட் இது மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இதுதான். இப்போ இதில் ஹில்ஸ் கிலோமீட்டர் ஒரு 250 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 250 கிலோமீட்டர் போட்டு அந்த அடிஷ்னல் ஹில்ஸ் கிலோமீட்டருக்கான அமௌண்ட் இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரேட் கால்குலேட்டர். இது வந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே போனுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் இதுதான் புக்கிங் எடுக்கும்போதும் சரி, பில் க்ளோசிங்கும் போகும்போதும் சரி, 1000 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பில்லை வந்து ரேட் கால்குலேட்டரை போட்டு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் டைரெக்டாக இங்கே பில் க்ளோசிங்கில் இதை வச்சு நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க. இதை வச்சு சொன்னாக்கா வந்து அது வந்து வெயிட்டிங் சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகி கஸ்டமருக்கு அமௌண்ட் அதிகமாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுவே வந்து பப்ளிக்னா காமன் டைப் டேரிஃப், இது மல்டி டைப் டேரிஃப் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு கார்பரேட் கம்பெனிக்கோ இல்லை அதர் பிளேஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சிவகங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான டேரிஃப் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டேரிஃப் இங்கே வந்துடும். ஸோ காமனான டேரிஃபுக்கு இதுதான் அமௌண்ட்டு. ஒருவேளை நீங்கள் வந்து சிவகங்கை பிரான்ச்சில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு கஸ்டமர் ரொம்ப தூரம் 1000 கிலோமீட்டர் மேலே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான கிலோமீட்டர்லாம் வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போனாக்கா ஸோ அதுக்கான அமௌண்ட்டு இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரேட் கால்குலேட்டர். ஸோ காமனாக எப்போதுமே பப்ளிக்னு இருக்கட்டும். இதில் வந்து உங்கள் வெஹிக்கிள் டைப்பு, அதாவது மினினாக்கா அந்த இண்டிகா, பீட்டு, போல்ட்டு, ரிட்ஸு இதெல்லாம் வந்து மினி டைப்பு. செடான்னாக்கா ஸ்விஃப்ட் டிசைரு, இண்டிகோ, செஸ்ட்டு, இட்டியாஸு, எக்ஸண்டு இதெல்லாம் வந்து. ஸோ ஆம்னி டைப்பு, இன்னோவா, தவேரா, ஸோ அது மாதிரி அதாவது ஒரு குரூப்பாக இருக்கும். மினி டைப்பில் உள்ளதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காமனாக இது மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும்
நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே மினி டைப்புனாக்கா வந்து இண்டிகா போல்ட்டு பீட்டில் வர்றதெல்லாம் வந்து மினி டைப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து ரேட் கால்குலேட்டர். இது மாதிரி தான் ரேட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ். 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.